ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வருகின்றது. கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போரில் மாற்றங்கள் வந்திருப்பதை அந்த நிலைமைகளை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக உலக நகர்வல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இன்றும் கூட எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு, நான் நினைக்கிறேன் 2 ஆண்டுகளுக்கு பின் உலகம் பூரா பார்த்தீர்கள் என்றால் ஓரளவுக்கு நிம்மதி மூச்சு விடக்கூடிய தன்மை எல்லோராலும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. காசாவுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் 20 அம்ச திட்டத்தோடு இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக கொண்டு வரப்பட்டது. இது நிரந்தர போருக்கு வழிவகுக்கும் என்ற விதத்தில் கூட பலர் பேசியிருந்தார்கள். ஆனால் அங்கே அவ்வளவு தூரம் முதலில் போகாமல் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இதற்கு முதல் எத்தனையோ இந்த 2 ஆண்டுகளுக்கு எத்தனையோ தடவை போர் நிறுத்தம் தொடர்பான விடயங்களை கொண்டு வரும் பொழுது இஸ்ரேல் அதை எப்படியாவது மீறித்தான் வந்திருந்தது. எனவே இதுவும் கூட எவ்வாறு போகும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட பலருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது, ஊடகங்கள் வாயிலாக கருத்துக்களை கேட்கும் பொழுது, காசாவில் இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்கள் கூறுங்கள் அரசர்களே, இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக காசாவில் பல மக்கள் இப்பொழுது நோர்த் காசாவிலிருந்து தங்களுடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற காட்சிகளை கூட பார்க்கக்கூடிய இருக்கின்றது. என்ன நிலைமை இப்பொழுது என்று கூறுவீர்களா முதலில்? இந்த போர் நிறுத்தம் தொடர்பாகவும் மற்றது அமைதி முயற்சி தொடர்பாகவும் 2 தரப்பிலும் பெருமளவான கொண்டாட்டங்களை காணக்கூடியதாக இருந்தது. மக்கள் அதை வரவேற்றிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், கடந்த 2 வருட போர் காசாவில் இருக்கின்ற பலஸ்தீன மக்கள் மற்றது காசாவை மட்டுமல்லாது இஸ்ரேலிலேயும் அதிக பொருளாதார இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் மற்றது அனைத்துலக ரீதியான இஸ்ரேலின் ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்ப இருதரப்புக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அமைதி தேவையாக இருக்கின்றது. அதாவது குறுகிய கால அரசியல் நலன்களுக்காக செயற்படுபவர்களை தவிர்த்து மக்களை பொறுத்தவரையில் இந்த மக்களுக்கு இது ஒரு முக்கியமானதாகத்தான் காணப்பட்டது. வெள்ளிக்கிழமை 9 மணியுடன் அதிகாலையுடன் காலை 9 மணியுடன் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்திருந்தது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை நீங்கள் பார்க்கலாம், அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பெருமளவான ஆயுதங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சில இடங்களில் ஆயுதங்களை அவர்கள் குண்டு வைத்து தகர்த்து விட்டு வெடிமருந்துகளை கிடங்குகளை அழித்து விட்டு செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு முதல் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியிருந்தது போர் நிறுத்தம் அமுலுக்கு வருவதற்கு முன்னர். அதே சமயம் ஹமாஸ் அமைப்பினரும் தாக்குதலை நடத்தியதாகவும், ஹமாஸ் நடத்தின தாக்குதலில் 26 வயதான லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி ஒருவர் ஸ்னைப்பர் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. ஆனால் இது எவ்வாறோ இப்போது போர் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. இஸ்ரேல் அதாவது ட்ரம்பின் அமைதி திட்டத்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த குறிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவர்கள் வெளியேறி செல்கிறார்கள். ஆனால் இது ஒரு முற்றான வெளியேற்றம் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அதாவது ட்ரம்பின் திட்டத்தின் அடிப்படையில் காசாவின் 58% பகுதியை இன்னும் இஸ்ரேலின் கைவசம்தான் இருக்கும். இனி இந்த இந்தோனேசியா, அரபு நாடுகள், எகிப்து, யோர்டான் போன்ற நாடுகள் இந்த அணியில் ஒரு அமைதிப்படை உருவாக்கிய பிற்பாடு முற்று முழுதாக இஸ்ரேலிய படையினர் வெளியேறுவார்கள் என்றும் அந்த பொறுப்பை அமைதிப்படை கையேற்கும் என்று சொல்லியும் அதை ட்ரம்ப் மேற்பார்வை செய்வார் என்ற சொல்லியும் கூறப்படுகின்றது. ட்ரம்பின் அமைதி திட்டத்தில் பல
முன்னேற்றங்கள் இருந்தாலும் பல பலவீனங்களும் இருக்கின்றன. உதாரணமாக ட்ரம்பின் அமைதி திட்டத்தை பொறுத்தவரையில் முன்னைய அரசுகள் மேற்கொண்ட திட்டங்களை அவர் சாடுவதாகத்தான் இருந்தது. பலவீனம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இஸ்ரேல், அதாவது ஹமாஸை பொறுத்தவரையில் ஆயுத களைவை ஹமாஸ் முற்றுமுழுதாக ஒப்புக்கொள்ளவில்லை. காசா பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேறுவதை முற்றுமுழுதாக ஒப்புக்கொள்ளவில்லை. அதே போல நெத்தனியாவை பொறுத்தவரையில் தான் இன்னமும் காசாவில் தான் நிலை கொண்டிருப்பதாகவும் 58% பகுதிகளில் இந்த நேரமும் தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு அதாவது தாங்கள் தற்காப்பு நடவடிக்கையில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அது ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இது எவ்வாறோ இந்த 2 நாடுகள் என்ற ஒரு அந்த நடைமுறையை அமுல்படுத்துவார்களாக இருந்தால் தற்போதைய இந்த தற்காலிக போர் நிறுத்தம் ஒரு நிரந்தர அமைதியை அங்கு கொண்டு வரும். இதுவரையில் நான் ஆரம்பத்தில் கூறியது போல் இதுவரையில் கொண்டு வந்த ஒப்பந்தங்கள், போர் நிறுத்தம், அமைதிக்கான திட்டங்கள் எல்லாவற்றையுமே இஸ்ரேல் மீறியது. இந்த ஒப்பத்தை மீறுவது ஒரு கடினமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கும் நெத்தனியாவுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஒன்று நெத்தனியாவுக்கு இந்த ஏற்றுக்கொள்வதும் ஒரு பிரச்சனை அவர்களுடைய அரசியல் இருப்புக்கு. ஆனால் அதை ஏற்காமல் விடுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அனைத்துலக ரீதியாக இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அண்மையில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்தொடரில் இஸ்ரேலின் கூட்டாளி நாடுகள், பிரித்தானியாவாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம் என்று ஏராளமான நாடுகள் அந்த இரு தேசங்களை அங்கீகரித்ததும் இஸ்ரேலை புறக்கணிப்பதும் இஸ்ரேலுக்கு ஒரு ராஜதந்திர ரீதியான பின்னடைவு. அதுக்கப்பால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால், இந்தோனேசியா கூட இப்போது இஸ்ரேலிய ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு வீரர்களுக்கு தடையை விதித்திருக்கின்றது. மாலதீவு உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு இப்ப தடையை விதித்திருந்தது. இப்படி உலகத்திலே ஏராளமான நாடுகள், இப்ப கொலம்பியாவை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் அத்தனை பேரையும் அங்கிருந்து வெளியேற்றியிருந்தார்கள். ஏனைய நாடுகளும் அதனை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்பால் நீங்கள் பொருளாதாரம், இந்த எளிய துறைமுகம் முற்றாக செயலிழந்து போயிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 2 லட்சம் கார் அந்த துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படுவதுண்டு. அது முற்றாக வெறிச்சோடி போய் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பெருமளவான முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். சுற்றுலா பயணத்துறை முற்று முழுதாக வீழ்ந்து இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கு. ஏனென்றால் தொழில்நுட்பத்தில் இவர்கள் ஒரு முன்னணி நிலையில் இருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த தொழில்நுட்பத்தில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாப்ட் கூட இஸ்ரேலிய படையினரின் புலனாய்வு துறைக்கான தனது வசதியை நிறுத்தி இருந்தது. அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதாரத்தை, இப்ப அமெரிக்கா கிட்டத்தட்ட $36 பில்லியன் இதுவரையில் கொடுத்தாலும் இஸ்ரேலுக்கான படைத்துறை உதவியாக, ஆனால் தொடர்ச்சியாக அமெரிக்காவாலும் வழங்க முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப இது ஒரு புற அழுத்தங்கள் தான் தற்போதைய இந்த நிலைக்கு இஸ்ரேலை கொண்டு வந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் அது தேவையாகத்தான் இருக்கின்றது. இந்த முயற்சியை பொறுத்தவரையில் ஓரளவு நீடிக்கலாம் என்ற ஒரு சாத்தியப்பாடுகளும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், வியாழக்கிழமை விளாடிமிர் புட்டின், ரஷ்யாவின் அதிபர், பேசும்போது கூறியிருந்தார், தாங்களுக்கு இஸ்ரேலுடனும் ஈரானுடனும் நல்ல நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாகவும், இஸ்ரேல் தங்களிடம் ஒரு செய்தியை ஈரானுக்கு சொல்லி கூறியதாகவும், தாங்கள் இனிமேல் ஈரானை தாக்கப் போவதில்லை என்று சொல்லியும், ஈரானுடனான ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு தாங்கள் ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா ஈரானிடம் தெரிவிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் போதும் கூறியிருக்கின்றார், இந்த தான் கொண்டு வந்த 20 அம்ச அமைதி திட்டத்துக்கு ஈரான் ஒத்துழைப்பை வழங்கியது தனக்கு ஒரு மிகவும் ஒரு சாதகமானது என்று சொல்லியும், ஈரான் இதில் ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்றும், இதன் மூலம் ஈரானை நாங்கள் கட்டி எழுப்பலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். என்னும் போது ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு அமைதி தேவைப்படுகின்றது. தொடர்ச்சியாக போரை கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது போலதான் தெரிகின்றது. அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவராக இருக்கின்ற ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் கூறியிருக்கின்றார், இஸ்ரேலினுடைய படையினர் பிரித்தானிய நேரம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி என்று 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு
மஞ்சள் கோட்டை தாண்டி பின்வாங்கி வந்திருப்பதாக, அதாவது அங்கே 4 கோடுகள் போடப்பட்டிருக்கின்றது, வலயங்களாக இருக்கின்றது. அந்த முதலாவது வலயம் மஞ்சள் கோடாக இருக்கின்றது. அதிலிருந்து இஸ்ரேலிய படையினர் பின்வாங்கி இருப்பதாக கூறுகிறார்கள். இப்பொழுது அதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், அது இஸ்ரேலியர்கள் செய்ய வேண்டிய விடயம். அதே மாதிரி ஹமாஸ் கைதிகளை விடுவிக்க வேண்டும், 72 மணி நேரத்தில் விடுவிக்க வேண்டும். இப்பொழுது நேரம் ஆரம்பிக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஹமாஸ் உடனடியாக இந்த கைதிகளை விடுவிப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படி அது விடுவித்தால் 2வது வலயத்துக்கு, அதாவது 2வது லைனுக்கு இராணுவத்தினர் வர வேண்டும். இது சாத்தியமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஹமாஸை பொறுத்தவரையில் கைதிகளை விடுவிப்பதற்கு முற்றுமுழுதாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. 48 பேர் இருப்பதாக கூறினாலும் 20 பேர் தான் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் கொல்லப்பட்டவர்கள் சடலங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் கொல்லப்பட்டவர்களின் கிட்டத்தட்ட 7 பேர் சடலங்களை தாங்களால் லொக்கேட் பண்ண முடியாமல் இருக்கின்றது எங்கு என்று இப்போது கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் தங்கள் வசம் இருப்பவர்களை தங்களால் முற்றாக விடுவிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்குரிய காலக்கெடுவாக திங்கட்கிழமையை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமைக்குள் அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி. அப்ப இஸ்ரேல், நீங்கள் கூறியது போல இந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலிய படையினர் தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்கள் தங்கள் நிலைகளை அழித்து விட்டும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மீண்டும் தங்கள் இடங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று. அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், ஜெர்மனியை பொறுத்தவரையில் இப்போது ஜெர்மனி ஒரு எகிப்தில் ஒரு கூட்டத்தை வைக்க இருக்கின்றது. அதாவது திருப்பி மீள் கட்டுமானம், காசாவின் மீள் கட்டுமானம் என்று சொல்லி அதற்கு முதல் படியாக ஜெர்மனி $34 மில்லியன் ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. உதவி பொருட்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்களைத்தான் முதல் தடவையாக அனுப்புவதற்கு தொடர்பாக தாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்தவரையில் ஆயுத ஒப்படைப்பு, மற்றது அங்கிருந்து வெளியேறுவது, இது 2லும் தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருப்பதையும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. பலஸ்தீன நிர்வாகத்திடம் கொடுத்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் தங்களுக்கு, அதாவது ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ், டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் என்று சொல்றது, தாக்குதல் ஆயுதங்களை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் தற்காப்பு ஆயுதங்கள் தங்களுக்கு தேவையாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது தொடர்பில் அமெரிக்காவும் இதுவரையில் எதுவும் பேசவில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலும் தற்காப்பு என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் மீண்டும் ஒரு சமரை இவர்கள் அமெரிக்காவாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், தாக்கு பிடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இது தொடர்ச்சியாக இது நீங்கள் பார்க்கலாம். இப்ப காசாவில் 2.1 மில்லியன் மக்கள் இருந்தாலும் இந்த போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 6 மில்லியன் மக்கள். என்னென்னு சொன்னால், அதை சுற்றுச்சூழலில் இருந்த மக்கள் கூட பெருமளவான, இப்ப லெபனானா இருக்கலாம், சிரியாவா இருக்கலாம், இப்படி தொடர்ச்சியாக ஏமனாக இருக்கலாம். அப்ப இப்படி தொடர்ச்சியாக இப்ப அந்த பிராந்தியமே மிக பாரிய ஒரு சிக்கலுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள் கூட, இப்ப சவுதி அரேபியாவா இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், அவர்கள் கூட அந்த அமெரிக்காவின் ஆதரவு நிலையில் இருந்து வெவ்வேறு ரஷ்யாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம் போன்று அவர்கள் தங்கள் நட்பு கரங்களை அங்கு வேறு நாடுகளை நோக்கி நீட்டுவதும் மேற்குலகத்துக்கு ஒரு சாதகமானதாக இல்லை. எனவேதான் ஏதோ ஒரு வகையில் பலவீனம் இருந்தாலும் ட்ரம்பின் உடன்பாட்டில் அதை இரு தரப்பும் ஏதோ ஒரு வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பது போலதான் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், வேறு நாடுகள் கட்டுமான பணிகள், மீள் கட்டி உருவாக்குவது தொடர்பாக மருந்து வசதிகள், இவையெல்லாம் அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் வேறு நாடுகள் காசாவுக்குள் நிர்வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஏனென்று சொன்னால், பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்களை நம்ப முடியாது, இஸ்ரேலை நம்ப முடியாது. இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றும் கூட காலையில் அவர் கூறியிருந்தார், தேவைப்பட்டால் காசாவை கடினமான வழியில் இராணுவ மயப்படுத்துவோம் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். அப்போ இந்த சர்வதேச நாடுகள் அங்கே தலையிடுவது பலஸ்தீனிய காசா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது அவ்வளவு முக்கியம். உண்மைதான். என்னென்று சொன்னால், இதில் இந்தோனேசியாவாக இருக்கலாம், அல்லது கட்டாராக இருக்கலாம், அல்லது துருக்கியாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு நாடுகள், பாகிஸ்தானாக இருக்கலாம். இந்த நாடுகள் தீவிர அக்கறையாக இருக்கின்றன. 80வது ஐநாவின் பொதுச்சபையின் பின்னர் ட்ரம்ப் இந்த நாடுகளுடனும் பேசியிருந்தார்.
இப்ப இந்த நாடுகள் தலைமையில் தான் ஒரு படையை உருவாக்க போவதாக கூறப்படுகின்றது. அப்ப இந்த உண்மையில் இதில் நாங்கள் இஸ்ரேலை குற்றம் சாட்டுவதற்கு முன்னர் இந்த நாடுகள் தங்கள் படையை அமைத்து அங்கு ஒரு அமைதியை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இஸ்ரேலுக்காக விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதோ அல்லது அமெரிக்காவுக்காக விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதோ வந்ததால் அந்த பலஸ்தீன மக்களின் பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஒரு மக்களின் பொறுப்பை எடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த பொறுப்பை அவர்கள் உண்மையாகவே நேர்மையாகவே கடைபிடிப்பார்களாக இருந்தால் இந்த பிரச்சனை அதாவது அந்த மக்கள் மீது பெஞ்சமின் நெத்தனியாக மீண்டும் ஒரு போரை தொடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்க முடியும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வந்த போது தேசிய தலைவர் ஒன்றை கூறினார், ஆயுதங்களை ஒப்படைக்கும் போது இந்த மக்களின் பாதுகாப்பை இந்திய படையிடம் ஒப்படைக்கிறேன். அந்த கடமையை இந்திய ராணுவம் சரியாக செய்திருந்தால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை தமிழிடம் சந்திக்க. அதாவது இந்த படை நீங்கள் கூறியது போல இவர்களை கொண்டு இப்போது அரபு படையினரை அமைக்க போகிறார்கள். அவர்களை கொண்டு காசாவில் ஒரு காவல்துறையினருக்கான பயிற்சிகளை கொடுத்து காவல்துறையினரை உருவாக்க போவதாக கூறுகிறார்கள். இதை அவர்கள் சரிவன செய்வார்களாக என்றால், இப்ப சவுதி அரேபியாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், இவர்கள் பின்முதுகில் குத்தாமல், அதாவது காசா மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் பின்முதுகில் குத்தாமல் இவர்கள் சரியாக செய்வார்களாக இருந்தால் பெஞ்சமின் நெத்தனியாவால் மீண்டும் இந்த போர் நிறுத்தத்தை உடைத்து ஒரு போரை ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். ஹமாஸுடைய நிலைப்பாடு நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள், ஆயுதங்களை ஒப்படைப்பார்களா, முற்று முழுதாக ஒப்படைப்பார்களா? ஹமாஸின் தலைவர்கள் தற்போது ஒன்றை கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த போர் நிறுத்தத்தை அவர்களும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலும் தங்கள் கேபினட் அமைச்சரவையில் கூடி கலந்தாலோசித்த பிற்பாடு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸை பொறுத்தவரையில் ஆயுதங்களை வழங்குவது என்பது அவர்கள், அதாவது தாக்குதல் ஆயுதங்களை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்காப்புக்கு அவர்களுக்கு ஆயுதங்கள் தேவை என்று கூறுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் ஈரானுக்கு நன்றி தெரிவித்தது போல, என்னென்று சொன்னால் ஹமாஸை பொறுத்தவரையில ஆயுதங்களை ஒப்படைத்தாலும் அவர்களுக்கு ஆயுதங்களை ஈரானுக்கு ஊடாகவோ அல்லது லெபனானுக்கு ஊடாகவோ பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்க போவதில்லை. அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், ஈரானில் இருந்து சென்ற ஒரு தொகுதி ஆயுதங்கள் அது மேற்கு கரைக்கு சென்றதாக கூறி இஸ்ரேல் காண்பித்திருந்தது, கைப்பற்றப்பட்டதாக காண்பித்திருந்தது. அடுத்ததாக காசாவிடம் காசாவில் ஹமாஸிடம் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது என்ற ஒரு விவரங்கள் யாருக்கும் தெரியாது. அப்ப அவர்கள் எவ்வளவத்தை ஒப்படைக்கிறார்கள், எவ்வளவத்தை பதுங்கு குழிகளில் வைத்திருக்கிறார்கள் என்பதும் தெரியாது. இப்ப மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஒரு ஆய்வாளரின் கருத்தின் அடிப்படையில் ஹமாஸின் பதுங்கு குழிகளில் ஒரு அரைவாசியைத்தான் இதுவரையில் இஸ்ரேல் கண்டுபிடித்து அளித்திருப்பதாகவும் இன்னும் அளிக்கப்பட முடியாதது ஏராளமானவை இருப்பதாகவும் தான் கூறப்படுகின்றது. எனவே உங்களுக்கு அது சில சமயங்களில் உண்மை போலவும் தான் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், இப்ப இந்த பிணை கைதிகளை கூட இஸ்ரேலினால் மீட்க முடியாமல் தான் இருக்கின்றது என்னும் போது அவர்களுக்கு பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அங்கு இருப்பதாகத்தான் நாங்களும் கருதலாம். அப்ப இதில் நீங்கள் கேட்டது போல ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்குமா என்றால், ஒப்படைத்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவுத்தை ஒப்படைக்கிறார்கள், எவ்வளவுத்தை வைத்திருக்கிறார்கள் என்று யாரிடமும் கணக்கும் இல்லை. அடுத்ததாக அவர்கள் மீண்டும் அதனை ஒரு தாக்குதலுக்கு தேவை என்றால் வாங்குவதற்கான பிரச்சனைகளும் இல்லை. ஏனென்று சொன்னால், பாலஸ்தீன இஸ்ரேல் போரை பொறுத்தவரையில் எத்தனையோ ஆண்டு காலம் அது தொடர்வதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற அந்த அமைப்புகளின் தலைமைத்துவம் அளிக்கப்பட்ட போதும், ஒவ்வொரு தடவைகளும் அளிக்கப்பட்ட போதும் அது மீண்டும் மீண்டும் புது தலைவர்களையும் புதிய அமைப்புகளாகவும் மீண்டும் மீண்டும் வெளிவருவதுதான் இங்குள்ள மிகப்பெரிய முக்கிய பிரச்சனை. இதில் ஹமாஸ் மட்டும்தான் இந்த ட்ரம்பின் அமைதி உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கின்ற இன்னும் எத்தனையோ பிரிவுகள் அவர்களிடம் இருக்கிறார்கள். இப்ப ஜிஹாத் அமைப்பு அதனை நிராகரித்திருக்கின்றது. அவர்கள் இன்று ஹமாஸ் என்றிருப்பார்கள், நாளைக்கு வேறு ஒரு அமைப்பின் பேரில் வெளிவருவார்கள். ஆனால் இவை எல்லாம் எங்கு தங்கி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நிரந்தர அமைதியை இவர்கள் உருவாக்குவார்களா இல்லையா என்பதில் தான் அது தங்கி இருக்கின்றது.
இதே நேரத்தில் இன்று வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது இராணுவ அதிகாரிகள் பெஞ்சமின் நெட்டன்யா அவர்கள் இந்த போர் நிறுத்தம், இந்த போர் அமைதிக்கான இந்த திட்டம் இஸ்ரேலுக்கு வெற்றி அளித்திருக்கின்ற என்று கூறுகிறார்களா? இஸ்ரேலுக்கு இந்த போர்னால் வெற்றி அளித்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இரு தரப்புக்கும் வெற்றியில் நிலையில் தான் இருக்கின்றது. வெற்றி பெற்றவர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். என்றால் இருதரப்பை பொறுத்தவரையிலும் இது ஒரு பலவீனமானது. இப்ப பெஞ்சமின் நெத்தனியாவை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தப்பட்டால் நாளைக்கு அவர் பதவி பறிபோகுமாக இருந்தால் நாளைக்கு அவர் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படலாம் அல்லது சிறையில் அடைக்கப்படலாம் என்ற ஒரு நிலை. ஆனால் இதனை தொடர முடியாத நிலையிலும் அவர் இருக்கின்றார். ஹமாஸை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருந்த காசா பகுதியில் 58% இப்போது இஸ்ரேல் வசம்தான் இருக்கின்றது புதிய திட்டத்தின் அடிப்படையில். மக்களின் இழப்பை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 67,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 1,70,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் பார்க்கலாம் என்றால் இது கணக்கெடுப்பு மட்டும்தான். இப்ப காணாமல் போனவர்கள் பல்லாயிரம். இப்ப ஒட்டுமொத்தமாக 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஹமாஸையும் பொறுத்தவரையில் பல தலைவர்களை இழந்திருக்கின்றது. இப்ப ஜாஜா சிந்தராக இருக்கலாம், ஹனியாவாக இருக்கலாம், சிந்தர் சகோதரராக இருக்கலாம். இப்ப சிந்தர்ன்ற உடலும் அவரின் சகோதரன் உடலும் இஸ்ரேல் வசம் இருப்பதாகவும் அது இந்த அமைதி உடன்பாட்டின் அடிப்படையில் அதை திருப்ப கொடுப்பது அங்கு குறிப்பிடப்படவில்லை என்று கூட கூறப்படுகின்றது. அது அவ்வாறு ஹமாஸ் பல தலைவர்களை இழந்திருக்கின்றது, பெருமளவான போராளிகளை இழந்திருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலும் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட படையினரை இழந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 பேட்டலியன் படையினரை இஸ்ரேல் இழந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இஸ்ரேலுக்கு பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம், படைத்துறை ரீதியான இழப்புகளாக இருக்கலாம். அடுத்ததாக அதுதான் நான் கூறுகிறேன் என்னென்றால் இந்த போர் நிறுத்தம் என்பது 2 தரப்பும் வெற்றி தோல்வியின்றித்தான் நிற்கின்றது. இதில் வெற்றி பெற்றவராக நாங்கள் அமெரிக்க அதிபரைத்தான் பார்க்கலாம், டொனால்ட் ட்ரம்ப். இப்போ 20 அம்ச திட்டங்கள் இங்கே நிறைவேற்றுவது என்பது மிகவும் சவாலாக இருக்க போகிறது. நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றது. ஒன்று உங்களுக்கு தெரியும், போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் திட்டவட்டமாக இருந்தார். பிலடெல்பியா காரிடோரை, அந்த நுழைவு பாதை, ஈஜிப்துக்கு செல்லுகின்ற அந்த பகுதி, எல்லை பகுதியை தாங்கள்தான் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அதற்கான ஒழுங்குகளை தாங்கள்தான் செய்வோம் என்று. இதற்கு என்ன நடக்கப் போகிறது? தற்போதைய நிலையில் அதையும் அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் ஏற்கனவே காசா மிகவும் சிறிய ஒரு பிரதேசம். அந்த சிறிய பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 58% பகுதி இப்போது இஸ்ரேல் வசம் தான் இருக்கின்றது. நுழைவு பாதைகள் அனைத்தும் தங்கள் வசம் இருக்கும் என்றுதான் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. அதான் ட்ரம்பின் முதலாவது அமைதி திட்டத்திலும் இருக்கின்றது. ஆனால் அனைத்துலக, அதாவது அரபு நாட்டு படைகள் கட்டியமைக்கப்பட்டு அவர்கள் பொறுப்பேற்றால் அவர்களிடம் எல்லாம் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கப்பட்டால் இந்த நுழைவு பாதைகள் பலஸ்தீன மக்களிடம் செல்லும். எகிப்தை பொறுத்தவரையில் எகிப்தும் இதில் ஒரு முக்கிய காத்திர பங்கை வகிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உடன்பாடு, இந்த நுழைவு பாதைக்கான உடன்பாட்டில் எகிப்து ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்கின்றது. அந்த நுழைவு பாதையை இஸ்ரேல் கைப்பற்றுமாக இருந்தால் எகிப்து உண்மையில் படை நடவடிக்கை மூலம் அதை மீட்க வேண்டும். அதுதான் உடன்பாடு. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அதற்குரிய துணிச்சல் இருக்குதோ அல்லது அதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ என்பது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த எகிப்தை பொறுத்தவரையில் நேற்று இந்த அமைதி உடன்பாடு ஏற்பட்ட பிற்பாடு அவர்கள் வானில் விமானங்கள் மூலம் ஒரு வெற்றி, அதாவது பலஸ்தீன கொடியையும் தங்கள் கொடியையும் மேலே பறக்க விட்டு ஆர்ப்பரித்திருந்தார்கள். இவையெல்லாம் அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், எகிப்தை பொறுத்தவரையிலும் எகிப்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது. குதீஸ் அமைப்பினரின் தாக்குதல்களால் சுயஸ் கால்வாய் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதில் பயணிக்கின்ற கப்பல்கள் கிட்டத்தட்ட முற்றுமுழுதாக தவிக்கிற ஒரு நிலையில் இருப்பதால் ஒரு வருடத்துக்கு அவர்கள் $7 பில்லியன் அதில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். வருமானமாக வருகின்ற $7 பில்லியன் இழந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப இந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரும் என்றால் அவர்களுக்கு அவர்களுக்கும் இதொரு சாதகமாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் கேட்டது போல இந்த நுழைவு பாதையை பொறுத்தவரையில் இது தற்போதைய நிலையில் இஸ்ரேல் அதனை தாங்கள் வைத்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஹமாஸுக்கு ஆயுதங்கள் வருவதை அல்லது அவர்களுக்கான சப்ளை லைன்களை மூடுவதற்காக தாங்கள் வைத்திருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது.
ஆனால் நிரந்தரமான ஒரு சமாதானம் ஏற்படுமாக இருந்தால், இப்ப நான் கூறியது போல இரு தேசங்கள் அல்லது இரு நாடுகள் என்பது உருவாகுமாக இருந்தால் முற்றுமுழுதாக கைவிட்டு இவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதான் இந்த எல்லையாக அந்த போர் நிறுத்தம் கொண்டு வரும் பொழுது, அமைதி திட்டம் அமுல்படுத்தும் பொழுது அது மெதுமெதுவாக இஸ்ரேலியர்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்ற விதத்தில் தான் பேசுகிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அது நகர்கின்றது என்று. ஒரு நல்லொரு விடயம் ஒன்று இங்கே சுட்டி காட்டியிருந்தீர்கள். நான் உங்களை குழப்ப விரும்பவில்லை அந்த கேள்வியை கேட்டு. அதாவது ஈரானை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்ன கருத்தும் இனி அவர்களுக்கு பாராட்டியதும் என்று கூறும் பொழுது இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் முதலாவது சண்டையில் ஈரான் இஸ்ரேலுடனான சண்டையில் ஈரான் பெருமளவில் படை அதிகாரிகளையும் அணு விஞ்ஞானிகளையும் இழந்திருந்தாலும் ஈரான் பதில் தாக்குதல் இஸ்ரேலினால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு அமெரிக்கா B-2 ரக விமானங்கள் மூலம் குண்டு வீச்சை நடத்தினாலும் அதற்கும் ஈரான் கட்டார் மீது பதிலடியை கொடுத்திருந்தது. அப்ப ஈரான் பதிலடியை கொடுக்கும் என்ற ஒரு நிலை அப்போதே ஏற்பட்டது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஈரான் அதற்கு பிறகு தன்னை வலுவாக பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து Su-35 ரக விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டிருக்கின்றது. S-400 ரக ஆயுதங்களை வாங்கியுள்ளது. அதே போல பாகிஸ்தானுடன் கதைத்து பாகிஸ்தான் இந்த J-10C ரக விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றது. பாகிஸ்தான் ஊடாக தனது வான் எதிர்ப்பு ஆயுதங்களை பலப்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லும் போது ஈரான் தன்னை ஒரு அடுத்த போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. முதலில் ஒரு பேச்சு வந்தது, ஈரான் மீது இஸ்ரேல் இந்த நத்தார் தினத்துக்கு முன்னர் ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்று தான் ஒரு கருத்து உருவாகியிருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் ஈரானுக்கு தாக்கினால் ஈரானும் மீண்டும் தாக்கும், அது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்றது இப்போது அமெரிக்காவுக்கும் விளங்குகிறது, இஸ்ரேலுக்கும் விளங்குகிறது. அடுத்ததாக பார்த்தால் அமெரிக்காவுக்கு இப்போது வேறு களமுனைகள் இருக்கின்றது. அமெரிக்கா ஏற்கனவே மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவுக்கு இப்போது ஒரே ஒரு லைஃப் லைனாக இருக்கிறது வெனிசுலாவில் இருக்கின்ற எண்ணெய் கிணறுகள். அப்ப வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும். ஒன்றில் அந்த அரசை கவிட்டு தனக்கு சாதகமான ஒன்றை உருவாக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் படை நடவடிக்கை மூலம் கைப்பற்ற வேண்டும். அப்ப அடுத்த ஒரு போர் ஒன்று தேவையாக இருக்கின்றது. போரோ அல்லது டிப்ளோமேட்டிக்கோ, இரண்டிலும் ஒன்று தேவை. அடுத்ததாக சீனா தாய்வான் பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. அப்ப இவ்வளவும் இருக்கிற நேரத்துல இந்த மத்திய கிழக்கை அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்போது ஈரானுக்கு இவர்கள் ஒலிவ் கிளையை நீட்டியிருக்கிறார்கள். நீங்கள் 2 விடயம் கூறியிருந்தீர்கள். ஒன்று, நான் கேட்டிருந்தேன், இராணுவ அதிகாரியும் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்களும் இந்த போரை தாங்கள் வென்றதாக என்று கூறும்பொழுது நீங்கள் விளக்கத்தை தந்து சொன்னீர்கள், இல்லை போரை வென்றவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று தான் நீங்கள் கூறினீர்கள். நாங்கள் நேற்றும் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம், இந்த போர் நிறுத்தம், இந்த அமைதிக்கான இந்த திட்டம், இவையெல்லாமே நோபல் பரிசு யாருக்கு போகின்ற என்ற விடயத்தில் தங்கியிருக்கின்றதோ என்று நான் விளையாட்டாக கேட்டிருந்தேன். இப்பொழுது இன்னுமொரு அதிர்ச்சியை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த இலக்கு வெனிசுவேலா என்று நீங்கள் கூறும் பொழுது, வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியோ கொரினோ மச்சாடோ அவர்களுக்கு தான் நோபல் பரிசு கிடைத்திருக்கின்றது. சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு ஒரு நியாயமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய செயல்பாடுகள், போராட்டங்கள் வெற்றி கிடைத்திருப்பதால் அவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கும் குழு மரியாவுக்கு இந்த நோபல் பரிசை வழங்கியிருக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இலக்கு அடுத்ததாக வெனிசுவேலா தானே? ஏன், என்ன நடந்தது, என்ன காரணத்துக்காக டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைக்காம போனது? உண்மைதான். இது பலருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாகத்தான் இருக்கின்றது. இப்ப ரஷ்யா கூட வியாழக்கிழமை ஒன்றை கூறியிருந்த ரஷ்யாவின் வெளிவார கொள்கை பிரிவின் உதவியாளர் யூரி உஷகோவ் ஒன்றை கூறியிருந்தார். டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்படுமாக இருந்தால் அதை ரஷ்யா ஆதரிக்கும் என்று சொல்லியும், அவர் பெருமளவான போர்களை நிறுத்தியவர் என்று சொல்லியும் கூறியிருந்தார். 2009ஆம் ஆண்டு பராக் ஒபாமாவுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் பெருமளவில் போரை நிறுத்தியதாக இல்லை. ஆனால் அவர் போர் செய்யவில்லை என்று சொன்னாலும் அவரும் பல தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தார். அவருடைய கட்சிக்காரர்கள் மேற்கொண்ட போர் மிக மிக அதிகம் என்றும் கூறியிருந்தது.
அது மட்டுமல்லாது இஸ்ரேல், கம்போடியாவின் பிரதமர், இஸ்ரேல் பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர் என்று சொல்லி பல நாடுகள் ட்ரம்பின் அந்த அமைதிக்கான பரிசை ட்ரம்புக்கு வழங்க வேண்டும் என்பதற்கு ஆதரவு தெரிவித்தது. ஆனால் ரஷ்யாவின் இந்த கருத்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிக பேரிடியாகத்தான் இருக்கும். ரஷ்யா எப்போதும் அந்த காய்கள் நகர்த்துவது இலகுவாக நகர்த்துவார்கள். ஏனென்றால் ரஷ்யா ஆதரவு கொடுத்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு கொடுக்காவிட்டால் அது ட்ரம்புக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான விரிசல்களை மேலும் அதிகரிக்கும். ஆனால் இந்த நிலையில் தான் நீங்கள் கூறியது போல மரியா கொரினாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் வெனிசுலாவின் அதாவது ஒப்போசிஷன் மூவ்மெண்ட் என்ற தலைவராக இருந்தவர். ஆனால் இப்போது ஒழித்துத்தான் இருக்கிறார். அதாவது 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தலைமறைவாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. அப்ப இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள், பீஸை இவர்கள் அரசியல் மயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று, பொலிட்டிக்ஸ் ஓவர் பீஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு அமைதிக்கு கொடுக்கிறதை விட்டு அரசியலை அதுக்குள் புகுத்தி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த வெனிசுலாவின் அவருக்கு கொடுத்ததும் ஒரு போருக்கான, அதாவது இந்த நோபல் பரிஸ் கமிட்டி போரை தூண்டுவதுதான் அவர்களின் ஒரு நோக்கம். நீங்கள் பார்க்கலாம், மேற்குலகத்தால் அமைக்கப்படுகின்ற எந்த அமைப்புகளும் அரசியல் சாராமல் இயங்கியது இல்லை. எங்களுக்குத்தான் அவர்கள் பாடம் எடுப்பார்கள், அரசியல் இருக்கக்கூடாது, மனிதாபிமானம் இருக்கணும், உதவி செய்யணும் என்று. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால், இன்று பங்களாதேசத்தில இருக்கின்ற யூனிஸ் அவர் எதிர்த்தரப்பா இருக்கும் போது அவருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருந்தது. இன்று அவர் பங்களாதேசத்தின் ஆயுத புரட்சிக்கு பிறகு அவர் தான் அங்கு இடைக்கால தலைவராக இருக்கின்றார். அடுத்ததான் ஆப்கானிஸ்தானில் வழங்கப்பட்ட அந்த சிறுமிக்கானது. இப்படி தங்கள் நலன்களுக்காகவும் பிரச்சாரத்துக்காகவும் தான் நோபல் பிரைஸ்களை அவர்கள் பரிந்துரைப்பதுண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போது நீங்கள் பாருங்கள், வெனிசுலா மீதான ஒரு தாக்குதலுக்கு வெனிசுலாவின் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு தலைவர் இருக்கிறார். இப்ப கிழக்கு மேற்கு மண்டு பிரிந்திருக்கேக்க ஒருவர் தங்களை ஜனநாயகவாதி என்பவர், மற்றவர்கள் சர்வாதிகாரி. அது வளமையான ஒரு பாடமாகத்தான் இருக்கின்றது. இப்போது தங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு இருந்தால் அதில் எதிர்கட்சி தலைவர் தேசியவாதியாக இருப்பார், அரசு தலைவர் சர்வாதிகாரியாக இருப்பார். அது மேற்குலகத்தின் வரவிலக்கணம். அவ்வாறுதான் நிக்கோலஸ் மர்டோ மீது இப்போது அவருக்கு மீது 50 மில்லியன் பரிசு வழங்கப்படும் அவரை பிடித்து தந்தால் அவர் ஒரு நாட்டின் அரசு தலைவர். ஆனால் இந்த நிலையில் மரியா கொரினாக்கு வழங்கியது வெனிசுலா மீதான ட்ரம்பின் அடுத்த நடவடிக்கைக்கு ஒரு உந்து சக்தியாகவும் நீங்கள் கூறியது போல இருக்கலாம். நான் ஆரம்பத்தில் நேற்றெல்லாம் உங்களோடு உரையாடும் பொழுது இந்த நோபல் பரிசு தொடர்பாக ஒரு விளையாட்டாகத்தான் அவர் கூறியிருந்தாலும் கூட விளையாட்டாகத்தான் கூறியிருந்தார். ஆனால் இது பாரதூரமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வெள்ள மாளிகையிலும் கூட இது தொடர்பாக பேசிப்பது போல் தெரிகின்றது. நான் கேட்க வந்த கேள்வியை நீங்கள் இப்பொழுது மெதுவாக தொட்டீர்கள். அதாவது இப்போ நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் இது நோபல் பரிசு கிடைக்காததுக்கு அவருக்கு நிச்சயமாக கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக கூறிக்கொண்டிருந்தார்கள், வெனிசுவேலா மீது அமெரிக்கா தாக்குதல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்று கூறினார்கள். அங்கே போர்க்கப்பல்கள் சென்றிருப்பதாக கூட எல்லாம் கூறுகிறார்கள். அப்படி என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு போரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மை என்னென்று சொன்னால், இப்போதைய நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அவர்களுக்கு வளங்கள் தேவை. அதில் கூடுதலாக அவருக்கு அனுகூலமாக இருப்பது வெனிசுலா. முதலில் உங்களுக்கு தெரியும், கனடாவை கைப்பற்றுவேன், கிரீன்லாண்டை கைப்பற்றுவேன் என்று கூறினாலும் இப்போது வெனிசுலா மீதுதான் அமெரிக்காவின் நாட்டம் அதிகமாக இருக்கின்றது. அதுக்கு ஏற்றா போல வெனிசுலாவும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது சில சமயங்களில் போராகவும் மாறலாம். இப்ப நீங்கள் கூறியது போல உண்மைதான். வெள்ளை மாளிகையின் கம்யூனிகேஷன் டைரக்டர் தான் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக போய்விட்டது நோபல் பரிசு வழங்குவது. அது எப்பவுமே அப்படித்தான் இருக்கிறது, இவர்களுக்கு இப்போது தெரிகிறது என்று. என்னென்று சொன்னால், ட்ரம்ப் எத்தனையோ போர்களை நிறுத்தியவர் என்று கூறியிருக்கிறார். அப்ப உண்மையில் இதை பார்க்க போனால் உண்மை நான் எல்லோரும் இதை ஒரு கொமடியாகத்தான் யோசித்தது. ட்ரம்ப் அப்படி யோசிக்கிறார் இல்லை, அவர்கள் இதை திட்டம் போட்டுத்தான் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அமெரிக்கா ஜனாதிபதிகளில் ஒரு வேற்று இனத்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நோபல் பரிசு.
அதை ஒரு வெள்ளை இனத்தவர் வாங்கி முறியடிக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் கனவாகத்தான் இருக்கிறது. அப்ப உண்மையில் இது அவருக்கு ஒரு சினத்தை மூட்டினால் நாளைக்கு இந்த நோபல் பிரைஸ் கமிட்டி மீதும் தடை கொண்டு வரப்படலாம். ஐசிசி எவ்வாறு தடை செய்யப்பட்டதோ அதே மாதிரி இந்த கமிட்டியும் தடை செய்யப்படலாம், அல்லது இதில் வாங்கியவர் அனைவரும் திருடர்கள் என்று அவர் நாளைக்கு கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏதோ என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதாவது ட்ரம்ப் இதில் தோல்வியடைந்திருந்தாலும் இதன் விளைவுகள் மிகவும் பாரதூரமாக இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் கூட இதனை சாதாரணமாகத்தான் நினைத்தோம். நான் கூட எதிர்பார்க்கவில்லை வெள்ளை மாளிகையின் கம்யூனிகேஷன் டைரக்டர் இது தொடர்பாக அறிவிப்பார் என்று சொல்லி. ஏன்னா ரஷ்யா இதை சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ரஷ்யா ரெக்கமெண்ட் பண்ணீங்க, நாங்கள் ட்ரம்புக்கு கொடுக்கிறதை அவர் தாங்கள் வரவேற்பதாகவும் உக்ரைன் போரை தீர்ப்பதற்கு கூட அவர் தீவிரமாக செயற்பட்டதாகவும் தாங்கள் அதை நன்றியோடு பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் சரியாகத்தான் காயை நகர்த்தி இருக்கிறார்கள். எங்கோ ஒரு இடத்தில் பிழைத்து விட்டது. ஆனால் இதன் விளைவுகள் நாங்கள் இன்னும் சில நாட்களில் அல்லது மாதங்களில் தெரிய வரும். எங்கே ஒரு இடத்தில் பிழைத்து விட்ட என்று நீங்கள் கூறும்பொழுது ட்ரம்ப் கார்டை சரியாக விளையாடவில்லை என்பதுதான் அங்கே விளை வந்திருக்கின்றது தான் நான் கூறலாம். அதனால் தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்று கூறலாம். நன்றி அரசுகளே. சமகால பலஸ்தீனியம் இஸ்ரேலுக்கு இடையிலான போர், அந்த போருடைய நிலைமைகள் தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு விடயங்களை உடனடியாக எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியை இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.